சுட சுட கோழி பிரியாணியும் அதுக்கு காம்பினேஷனா மட்டன் சுக்காவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல எண்ணெய் ஊத்திட்டு சின்ன வெங்காயம் 15, பெரிய வெங்காயம் 1 போட்டு வதக்குங்க. பிறகு ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூனு, இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன் போட்டு அதையும் வதக்குங்க. தக்காளி போட்டு வதக்கிட்டு எண்ணெய் ஊற்றி பிரியாணி இலை 2 கிராம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. எல்லாம் கறியில போட்டுட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு கலக்கிக்கோங்க. போட்டு வைங்க. நல்லா வேக வச்சிருங்க கறியை. சுக்கா செய்ய தேவையானவை பட்டை, கிராம்பு, சோம்பு, ஜீரகம், மிளகு எல்லாம் நல்லா வறுத்து பொடிச்சு வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊத்திட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மல்லித்தூள், கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கோங்க. கறி வேக வச்ச தண்ணி இருக்கும், அதை ஊற்றி நல்லா வத்த வைங்க. இந்த கெட்டி பதம் வந்ததுக்கு அப்புறம் கறியை போட்டு பச்சை மிளகா, மிளகாத்தூள், பொடிச்சு வச்சிருக்க பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு கிளறுங்க. லாஸ்டா கருவேப்பிலை மல்லி தூவி இறக்கிட்டீங்கன்னா சுக்கா ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம கமகமன்னு உள்ள சுக்காவையும் சுட சுடன்னு உள்ள கோழியையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. உண்மையிலே சுக்கா ரொம்ப சாஃப்டா இருக்குங்க. இந்த மாதிரி சுக்காவை நம்மளே வீட்டுல செஞ்சு சாப்பிட்டா வயிறு கேடாவாது பாருங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.